Hi friends, this is Raja from Archivation Academy. Today we are going to see the topic of ratio, proportion and variation. Ratio, proportion and variation. இந்த டாபிக் பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் ஸ்பெஷலி வி ஆர் கோயிங் டு சி திஸ் டாபிக். ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோ அப்படின்னா என்னென்னு ரீகால் பண்ணிக்கலாம். ரேஷியோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், A:P அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ரேஷியோ அப்படிங்கிறது என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A:B அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். இதை இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதணும்னா A/B அப்படின்றது எழுதலாம் ரேஷியோ. ஸோ ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் நம்ம ரேஷியோன்னு சொல்கிறோம். இல்லை இந்த டிவிஷன் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் அ ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேஷியோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கூட ஏதோ ஒரு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது. AM/BM. இப்போ A கூட எம்ஐயும் B கூட எம்ஐயும் சேம் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ காட் த ரேஷியோ AM/BM விச் இஸ் AM:BM அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே சேமஸ் ஃபார் த A:B. ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் தான். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ரேஷியோ கூட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது வி காட் த சேம் ரேஷியோ. அது வந்து ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் கேஸ் வி ஆர் டிவைட் பை ஆல்சோ A/M B/M இஸ் ஆல்சோ சேமஸ் ஃபார் A/B. ஸோ இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ அதில் A:B அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ A:B அப்படிங்கிறது A வந்து ஆன்டிசென்ட், ஏங்கிறது ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். B வந்து கான்சீக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்துருக்கோம். B வந்து கான்சீக்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரேஷியோட டேர்ம்ஸ். அதில் இருக்க டேர்ம்ஸை நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75:87 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குன்னா இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இது எந்த டேபிளில் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் /3 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 3s are 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, 5 3s are 5, 25 இஸ்ட்டு 1 3s are 3, 2 3s are 6, ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 2, 9 3s are 27, 9 29. ஸோ இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறது ரேஷியோவில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4:8 அப்படின்னு இருக்குன்னா டிவைடட் பை 4 we are using the division, we get 1:2. இதுதான் இருக்கிறதே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதாவது ரேஷியோவில் இருக்க டேர்ம் A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குன்னா HCF ஆஃப் A,B யோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். திஸ் இஸ் கால்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் ஒரு ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். எப்போ அந்த ரேஷியோ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 1 இருக்கணும். ஸோ வேறு ஏதாவது ஒரு நம்பரால் அது டிவைட் ஆகிடுச்சுன்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன்னா இதுக்கு HCF வந்து HCF ஆஃப் 2,3 வந்து 1. ஸோ இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் வந்து 6:9. இந்த ரேஷியோ வந்து டிவைடட் பை 3 யூஸ் பண்ணால் we got 2:3. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரேஷியோட கம்பேரிசன் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு கம்பேர் 3:4 அண்ட் 17:24. இந்த ரெண்டு ரேஷியோவில் எது பெருசு எது சிறுசு, which one is bigger அப்படின்றத கம்பேர் பண்ணி சொல்கிறது அப்படின்னா ஸோ இட் மே பி ரிட்டன் as 3/4, இட் மே பி ரிட்டன் as 17/24. இதோட ஆன்சர் வந்து 0.75, இதோட ஆன்சர் வந்து 0.708. ஸோ இந்த ரேஷியோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபார்ம் வந்து 0.75, இது வந்து 0.708. இது டிவைட் பண்ணி டெசிமலில் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா திஸ் இஸ் பிக்கர். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் கிரேட்டர் தென் திஸ். ஸோ இது வந்து ஒன் வே. இன்னொரு வே என்ன அப்படின்னா ஈக்குவல் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணலாம். 3/4 கேன் பி ரிட்டன் into 6 யூஸ் பண்ணோம்னா 18/24. இன்னொரு ரேஷியோ வந்து 17/24. இப்போ சொல்லுங்கள் இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கிரேட்டர். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் எது பிக்கர் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம். அதர்ஸ் ஈக்குவல் டினாமினேட்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸிலி we can find the greatest number அப்படிங்கிறதையும் ரேஷியோவில் ஃபைண்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ரேஷியோ. நெக்ஸ்ட்
ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். டிவைட் த அமௌண்ட், divide rupees 360 in the ratio 3:4. 3:4 அப்படிங்கிற ரேஷியோக்கு இந்த அமௌண்ட்டை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது சம் ஆஃப் த ரேஷியோ, சம் இஸ் ஈக்குவல் டு 3 + 4 we get 7. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 3 divided by total ratio into the amount, which is equal to amount என்ன வரும், 1 7s are 7, 5 7s are 35, remainder 1, 1 7s are 7, so remainder is 3, 30, 4 7s are 28, remainder 220, 2 7s are 14 and so on. So 3 into 51.42. So amount 6, 12, remainder 1, 3, 4, remainder 1, 15, 164.26. இதுவே செகண்ட் பார்ட் அப்படின்னு வரும்போது செகண்ட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 4/7 into 360, which is equal to 4 into same amount 51.42 is equal to 2 4s are 8, 4 4s are 16, remainder 1, 1 4s are 4, 4 plus 1 5, 4 5s are 20, 205. ஸோ இதுதான் இந்த அமௌண்ட்டோட டிவிஷன் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன் அப்படின்னா என்னென்னா the equality of two ratios. The equality of two ratios is called proportion. ரெண்டு ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுறது தான் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A:B is equal to C:D. இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, இது ரெண்டையும் நம்ம ஈக்குவலேட் பண்ணுறது தான் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற A,B,C,D ஆர் ப்ரப்போர்ஷன்ஸ். இதுதான் நம்ம ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரப்போர்ஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது லாஸ்ட் கிளாஸ்லேயே இது நம்ம பார்த்துருந்தோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அதாவது AD இஸ் ஈக்குவல் டு BC அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்துச்சுன்னா A:B is equal to BC:D. It can be written as A/B is equal to C/D. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா AD is equal to BC அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா AD is equal to BC. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இதுதான் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் வந்து இன்வெர்டென்டோ அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்குறோம். இன்வெர்டென்டோ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A:B is equal to C:D அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோர்ஷனாக இருந்ததுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் B:A is equal to D:C அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் நம்ம இன்வெர்டென்ட், அதாவது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் நோன் அஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அஸ் இன்வெர்டென்டோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனென்டோ அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். காம்பனென்டோ அப்படின்னா என்னென்னா ஆடிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ். அதாவது A:B is equal to C:D அப்படிங்கிறது ரேஷியோனா A/B is equal to C/D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடிங் ஒன் ஆன் போத் சைட்ஸ் A/B + 1 is equal to C/D + 1. ஸோ இது எப்படி எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா we got A plus B divided B is equal to C plus D divided by D. இதை அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் we got this is called as complementோ. இதே மாதிரி சேம் அஸ் டிவைட் அண்ட் டோன்னு ஒரு ரூல் இருக்குது. டிவைட் அண்ட் டோ, டிவைட் அண்ட் டோ
அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. இது என்ன அப்படின்னா a is to b is equal to c is to d இருந்ததுன்னா it can be written as a by b is equal to c by d, subtracting 1 on both sides. a by b minus 1 is equal to c by d minus 1. So a minus b divided by b is equal to c minus d divided by d is called as a divide and do அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரூலுக்கு பேர் தான் நம்ம divide and do ரூல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். டூ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் கால்டு டைரக்ட் வேரியேஷன். Another one is called indirect variation or else inverse variation அப்படின்னு சொல்லலாம். Inverse variation. So first direct variation அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Direct ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே கம்பேரிங் டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வேரியேஷனில் பார்ப்போம். ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் the quantity x and y. I am going to compare these two. இப்போ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸோ ஆச்சு அப்படின்னா ஒய்யோட வேல்யூவும் சேமஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைரக்ட் வேரியேஷன். ஆர் எல்ஸ் எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, ஒய்யோட வேல்யூவும் கரஸ்பாண்டிங்காக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் வேரியேஷன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் கோயிங் டு டேக் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நான் ஒரு 10 பென் வாங்குகிறேன், 10 பென்னாக வாங்குகிறேன். அது ஒரு பென்னோட ரேட் வந்து 5 rupees அப்படிங்கிறப்போ 50 rupees வரும். இது வந்து பென்னு, இது வந்து அமௌண்ட்டு. ஸோ 10 பென் வாங்கினேன்னா 50 rupees வருது. இதுவே நான் என்ன பண்ணுறேன், 20 pens வாங்கினேன் அப்படின்னா என்ன ஆகும், 100 rupees வரும். 30 pens வாங்கினேன் அப்படின்னா 150 rupees வரும். ஸோ என்னோடய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைரக்ட் வேரியேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஆப்பிள்னு எடுத்துக்கிறேன். இங்கே அமௌண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் 10 kg ஆப்பிள் வந்து 1000 rupeesக்கு வாங்குகிறேன். 10 kg ஆப்பிள் 1000 rupeesக்கு வாங்குகிறேன் அப்படின்னா 5 kg ஆப்பிள் வந்து 500க்கு வாங்குவேன். 1 kg ஆப்பிள் வந்து 100 rupeesக்கு வாங்குவேன். ஸோ என்னோடய குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா அமௌண்ட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்ட் வேரியேஷன் எப்படி நோட்டேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். எக்ஸ் டிவைட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம் எடுத்துக்கலாம். இந்த சம் எடுத்துக்கிட்டேன்னா 10 பென் வந்து 50 rupees, 20 பென் வந்து 100 rupeesனா 50 பென் வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் கோயிங் டு சப்ஸ்டியூட் 10 டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை சம்திங் ஒய். ஸோ நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணேன்னா ஐ காட் த சொல்யூஷன் 20 divided by 100 into y is equal to 50 அப்படின்னு வரும். ஸோ திஸ் term goes to right side. y is equal to 50 into 100 divided by 20. So 1 cancel ஆகிது 2 டேபிளில். 1 2s are 2, 50 2s are 100, 5 into 50 250 rupees. So y is equal to 250. இப்போ 50 பென் அப்படின்னா 250 rupees வருது. ஸோ இதுதான் டைரக்ட் வேரியேஷனோட சொல்யூஷன் மெத்தட். சரி சார், இப்போ ஐம் கோயிங் டு see the indirect variation. indirect variationனா என்னென்னு பார்க்கலாம். ஸோ indirect variation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் 2 quantities x and y. இப்போ நான் ஒரு காரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் 50 km/h போகிறேன். 50 km/h ஸ்பீடில் போனேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டேக் 1 hour. அப்போ 100 km/h போனேன் அப்படின்னா என்ன ஆகும், ஐம் கோயிங் டு 100 km/h போனேன்னா இட் பிகம்ஸ் half hour. அதாவது 30 minutesல நான் போயிட முடியும். ஸோ என்னோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகிடுது, இப்போ நான் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ என்னோடய டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன் குவான்டிட்டி இன்க்ரீசஸ், another quantity correspondingly decreases means this is called as a inverse proportion அப்படின்னு சொல்கிறோம். I am giving one more example to you. I am going to take x and y. இப்போ நான் இது டைம் டேக்கனில் எடுக்கிறேன். இதுவே வேறு என்ன எக்ஸாம்பிள்ஸ் யோசிக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் பேஸ்டு ஒர்க்ஸ் எல்லாமே இன்வர்ஸ் வேரியேஷனாக தான் இருக்கும்.
அப்புறம் நம்பர் ஆஃப் மென்ஸ் ஒர்க்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் எடுத்துக்கிறேன், 10% யூஸ் பண்ணி 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 5% யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2 days ஆகும். ஒரே ஜாபை 10% அலாட் பண்ணால் 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. 5% அலாட் பண்ணி விட்டேன் அப்படின்னா 2 days டைம் டேக்கன் ஆகும். ஸோ இங்கே எனக்கு இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிஸும் நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா xy is equal to k அப்படின்னு டிஃபைன் பண்ணிப்போம். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் டிஃபைன்டு பை xy is equal to k. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பர்சனுக்கு நாங்கள் ஒன்லி 1% மட்டும் நான் அலாட் பண்ணேன்னா how many days அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 5 × 2 is equal to 1 × y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5 × 2 10 is equal to y. y is equal to 10 days ஆகும். ஒரே ஒரு பர்சன் கொடுத்தோம்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 10 days ஆகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். So now you understand what is direct variation, what is indirect variation. Direct variation na rendu quantities mein same as increases or same as decreases. This is called as a direct variation. This is notated by x by y is equal to k. X by y divided by k is equal to k அப்படிங்கிறது direct variation. ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து xy is equal to k அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சதா வாட் இஸ் டைரக்ட் வேரியேஷன், வாட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு டேக் த ப்ராப்ளம். இஃப் x is to y is equal to 3 is to 2, then find 2x plus y. I am going to write the problem. If x is to y is equal to 3 is to 2, then find 2x plus y divided by 4x minus 3y அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹவு கேன் யூ டேக் என்னோட கிவன் டேட்டா x divided by y is equal to 3 divided by 2. இப்போ 2x is equal to 3y அப்படின்னு எடுக்கலாம். அப்போ x is equal to 3y divided by 2 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2x plus y. My finding value is 2x plus y divided by 4x minus 3y which is equal to 2 into x க்கு பதிலாக 3y divided by 2 plus y divided by 4 into 3y divided by 2 minus 3y. So இதை கேன்சல் பண்ணால் 2 and 2 getting cancelled. 1 2 are 2, 2 2 are 4, it becomes 3y plus 4y divided by 2 3 are 6y minus 3y which is equal to 4y divided by 3y should be cancelled 4 by 3. இதோட ரேஷியோ வந்து 4:3 அப்படின்னு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? கொடுத்துருந்த கிவன் வந்து x is to y is equal to 3 is to 2 அப்படின்னா 2x plus y divided by 4x minus 3y is the ratio of 4:3. I am going to see one more problem based on proportion. 2, 3, 4 and 5. Check whether this is proportion or not. Proportion or not. எப்படி proportional check பண்ணுறது? A is to B is equal to C is to D னா AD is equal to BC. இந்த கண்டிஷனை satisfy பண்ணிச்சுன்னா this is called as a proportion அப்படின்னு சொல்லுவோம். Sum of extremes is equal to sum of mean அப்படின்னு சொல்லுவோம். So as per the condition, this is A, this is B, this is C, this is D. So AD 2 into 5 is equal to 3 into 4. 10 is equal to 12. This is not equal. So A 2, 3, 4, 5 are not proportion. இப்போ வந்து நம்ம ப்ரொப்போர்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2, 3, 4, 6 எடுக்கலாம். 2, 3, 4, 6. I'm going to take one more example. 2, 3, 4, 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்னோடய ப்ரொப்போர்ஷன் செக்கிங் வந்து AD is equal to BC. ஸோ 2 into 6 is equal to 3 into 4. அப்போ 12 is equal to 12. This is satisfied the condition. Therefore 2, 3, 4, 6 are proportions. இதை நம்ம proportions அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரேஷியோ, வாட் இஸ் ப்ரொப்போர்ஷன், வாட் இஸ் இன்டைரக்ட் வேரியேஷன், வாட் இஸ் டைரக்ட் வேரியேஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்
இன்னொரு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு கொஷின், லாஸ்ட் கொஷின். I'm going to see if 6 men can do a piece of work in 8 days. அதாவது 6 men இருக்காங்க, men days. 6 men can do a piece of work in 8 days. Then find the number of days in which 8 men can do a work. So இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. First you identify this is direct or indirect. 6 men can do a piece of work in 8 days. 6 members செய்யும்போது it taking 8 days. Same as 8 men they are doing the work means days will be decreased. Days will be decreased. அப்போ இது increase ஆகும்போது days decrease ஆகுதுன்னா is called as a inverse proportion. இது வந்து first inverse proportion அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். Inverse proportion condition xy is equal to k. So 6 into 8 is equal to 48. அதையே substitute பண்ணால் 8 into y is equal to 48. So y is equal to 48 divided by 8. So y is equal to 6. So 8 men work பண்ணும்போது it becomes 6 days ஆகும். So இதுதான் proportion based on problems. Now you understand all of you. Thank you everyone.